கலெக்டரை வழி மறைச்சு மனு கொடுக்க வந்திருக்கு. ஏமா மனு கொடுக்கறது வந்து ஆஃபீஸ்ல வந்து கொடுக்க வேண்டியது, நம்ம எதுக்கு ரோட்ல வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, எத்தனையோ வாட்டி ஆஃபீஸ்ல வந்துட்டு உங்களை பார்க்குற மாதிரி தெரியல, அந்த ரோட்ல வந்து கொடுக்குறேன். அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் மொத்தம் எங்களுக்கு 15 ஊரில் வந்து 10 ஊரில் வந்து ஒயின் ஷாப் இருக்கு. ஆனால் 2 ஊரில் மட்டும் ஸ்கூல் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க எது பண்ணுமே தெரியாது. அந்த 10 ஒயின் ஷாப்பை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லையா நான் வந்து 24 அந்த ஒயின் ஷாப்புள்ள எரிச்சு விட்டுரும். நீங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, தூக்குல கூட போடுங்கிறது கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போயிட்டு இருக்கு. பார்த்தீங்க சார் திமுறை, அந்த பொண்ணு இந்த மாதிரி பேசிட்டு போது நம்ம ஏதாவது பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லி கலெக்டர் சொல்றாரு. இது திமிர் இல்லை, அது தனித்துவம். இந்த தனித்துவம் அந்த பொண்ணு தலைக்கிட்ட இருந்து வருது. அது திமிர் இல்ல, தப்பை எதிர்த்து போராடுற தனித்துவம். அந்த தனித்துவம் அந்த பொண்ணோட தலைவன் கிட்ட இருந்து வந்து. எக்ஸ்கியூஸ் மிஸ்டர் கலெக்டர், அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் மனு கொடுத்துச்சு. அந்த தனித்துவம் ஏன் உங்ககிட்ட இல்லை? இப்போ அந்த பொண்ணு இடத்துல ஒரு பையன் வந்து, இப்போ நீ மட்டும் அந்த ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணலன்னா நான் வந்து 10 ஒயின் ஷாப் வந்து பாம்பு போட்டு எரிச்சிடுவேன், கொளுத்திடுவேன்னு சொன்னா அந்த பையனை அடுத்த சீன்ல எங்க காட்டுவாங்க தெரியுமா? இன்பமா இருக்கிறியா, இன்பமா இருக்கு. ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அதை டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்